அதிகமா சாப்பிடக்கூடிய மருமகள், சதா நேரமும் குறை சொல்லிட்டு இருக்க மாமியார். உணவு பழக்கத்தை குறை சொல்லலாமா? அந்த ஒரு ராத்திரி என்னதான் நடந்துச்சு? மாமியார் மனசு எப்படி மாறுச்சு? பட்டம்மாள் ரங்கப்பன், அவங்க மகன் கோபு, மருமகள் கௌரி. இப்பதான் திருமணம் ஆச்சு. கௌரி நல்ல பொண்ணுதான். ஆனா அவகிட்ட ஒரு பலவீனம் இருக்கு. அதுதான் அவளோட பசி. பசி வந்துட்டா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அது போல கௌரிக்கு அவ பசிய கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு நாள் பட்டம்மாள் கௌரிக்கு சாப்பாடு வைத்தாங்க. அப்போ கௌரி கிட்ட, இங்க பாருடி அம்மா, நம்ம வீட்ல ஆம்பளைங்க சாப்பிட்ட அப்புறம் தான் சாப்பிடணும்னு ஒரு வரமுறை இருக்கு. வேலைக்கு போறவங்க அதிகமா சாப்பிடணும், வீட்டுல இருக்க நாம அளவோட சாப்பிடணும், ஆம்புட்டுதேன். கௌரியும் சரிங்க அத்தன்னு சொன்னபடியே சாப்பிட்டா. பட்டம்மாள் சாப்பாடு வைத்ததும் ஒரே நிமிஷத்துல சாப்பாடை விழுங்கிட்டு கௌரி இப்படி சொன்னா, அத்தை, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைங்க, ரொம்ப ருசியா இருக்கு, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறேன் அப்படின்னு கௌரி சொன்னதும் பட்டம்மாள் ஆச்சரியத்தோட பார்த்தா. பட்டம்மாள் பானையில இருந்த மொத்த சோற்றையும் வைத்தாங்க. அதையும் 5 நிமிஷத்துல காலி செஞ்சுட்டு, குழம்பு நல்லா இருக்கு, கூட்டு நல்லா இருக்கு, இன்னும் 2 அப்பளம் வைங்கன்னு கேட்டா. பட்டம்மாளுக்கு ஒரு நிமிடம் தலையே சுத்தி போச்சு. கௌரியோட சாப்பாட்டு வேகத்தை பார்த்த பட்டம்மாள் இப்படி புலம்புனாங்க. அப்பா, இந்த பொண்ணு என்ன இப்படி சாப்பிடறா? இப்படியே போச்சுன்னா என் மொத்த பட்ஜெட்டும் காலி ஆகிடும் போலயே. இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். பட்டம்மாள் யோசிக்கிறத பார்த்த ரங்கப்பன், என்ன பட்டம்மா, என்ன ஆச்சு? பலத்த யோசனை போல இருக்கு. அட ஆமாங்க, நம்ம மருமக இன்னைக்கு சாப்பிட்ட வேகத்தை பாத்தீங்களா? நான் எதுவும் பார்க்கலையே. ஏன், என்ன ஆச்சு பட்டம்மா? என்னத்த சொல்ல, 3 வேளை சாப்பாட்ட ஒரு வேளையிலே முடிச்சுட்டா. இதுல அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு காரணம் சொல்லி மொத்த சாப்பாட்டையும் காலி பண்ணிட்டா. சாப்பிடுறது நல்ல விஷயம் தானே பட்டம்மா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, நான் எது சொன்னாலும் உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியாது. நீங்க உங்க சாப்பிடுற வேலைய பாருங்க அப்படின்னு கோபமா பேசினாங்க. அடுத்த நாள் வெறும் 2 இட்லியை மட்டும் கௌரிக்கு கொடுத்தாங்க. கௌரியும் எதுக்கும் சளைச்சவ இல்ல. பட்டம்மாள் தூங்கியதும் அடுப்படியில இருக்க பழங்கள் சாப்பாடுன்னு எல்லாத்தையும் சாப்பிடுவா. ஒரு நாள் பட்டம்மாள் தன்னோட அக்கா வீட்டுக்கு போனாங்க. அப்போ கௌரிக்கு ஒரே கொண்டாட்டம் தான். வீட்டுல இருக்க 3/4 கிலோ அரிசிய வடிச்சு ஒரு முழு கோழிய சமைச்சு ஆசை தீர இஷ்டத்துக்கு சாப்பிட்டா. ஆனா பட்டம்மாள் போன வேகத்துல உடனே வீடு திரும்பவும் கௌரி எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சா. இருந்தாலும் பட்டம்மாளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சு. ஏண்டி கௌரி, ஏதோ வாசனை வருதே, என்ன பண்ண? அது ஒண்ணுமில்ல அத்தை, உங்களுக்கு பிடிக்குமேனு வத்த குழம்பு மசாலா அரைச்சேன் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சா. அன்னைக்கு ராத்திரி பட்டம்மாளுக்கு பயங்கரமான வயிற்று வலி வந்துச்சு. அன்னைக்குன்னு பார்த்து வெளியூருக்கு போன ரங்கப்பனும் கோபுவும் வீடு திரும்பல. அப்போ கௌரி அங்க வந்து, அத்தை கவலைப்படாதீங்க, இதோ நான் ஜீரக கஷாயமும் லேகியமும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா. ஒரு 1/2 மணி நேரத்துல பட்டம்மாளுக்கு வயிற்று வலி சரியாச்சு. வீட்டுல ஒரு பொண்ணு இல்லையேன்னு எங்கிட்டு இருந்த பட்டம்மாளுக்கு கௌரியோட அக்கறையும் அன்பும் அவளோட மனச மாத்துச்சு. உணவு பழக்கத்தை வச்சு ஒருத்தரை எடை போடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் விடிஞ்சது. பட்டம்மாள் காலையில சீக்கிரமாவே எழுந்து கூடுதலான அரிசியை எடுத்து உலையில போட்டாங்க. ரங்கப்பன் ஆச்சரியப்பட்டு கேட்டதும் பட்டம்மாள், என்னங்க அப்படி பாக்குறீங்க? வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருக்கணும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? மக இல்லாத குறைய என் மருமக போக்கிட்டாங்க அப்படின்னு ரங்கப்பனிடம் பட்டம்மாள் மனமுருகி பேசினாங்க. அன்று முதல் பட்டம்மாள் வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. உணவு பழக்கத்தை வைத்து யாரையும் கேலி செய்யக்கூடாது. ஏன்னா அந்த வலி அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். பசியோட இருப்பவருக்கு நாம அன்போட கொடுக்கிற உணவு அந்த பசியை விட பெருசா தெரியும்.